Good morning students. Now we teach standard 7 English unit 3 prose, a prayer to the teacher. Last two class la வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா a prayer to the teacher ல section 1 and section 2 finish பண்ணிருந்தோம். அதோட recall பண்ணலாம். ஓகேவா? இது யாரோட ஸ்பீச் அப்படினா சுப்ராட்டோ பக்ஷி அப்படிங்கறவரோட ஸ்பீச். ஓகேவா? இவர்தான் வந்து என்ன பண்றாரு அப்படினா ஒரு இன்டர்நேஷனல் அகாடமில வந்து கிரியேட்டிவ் டீச்சிங் பெங்களூர்ல இருக்குது. அது வந்து 6th 2005 ல வந்து அந்த டேட்ல வந்து அவர் வந்து ஸ்பீச் கொடுக்குறாரு. யார் அப்படினா ஃபைனல் இயர் முடிச்சிட்டு போற டீச்சிங் ஜாப்க்கு போறவங்க, ஃபைனல் இயர் முடிச்சிட்டு பிஎட் பண்ணிட்டு போறாங்க பாரு, அவங்களுக்கு கொடுத்த ஸ்பீச். அந்த ஸ்பீச்ல வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இன்க்ளூஷன், ஒற்றுமையா இருக்கிறத பத்தி சொல்லியிருந்தாரு. எல்லாரும் வந்து ஒற்றுமையா இருக்கணும், ஃபேமிலி எல்லாம் ஜாயின் இருக்கணும், எல்லாத்துக்கிட்டையும் மனிதாபிமானத்தோட நடந்துக்கணும் அப்படிங்கறத பத்தி பேசினாரு. அதுக்கப்புறம் எப்படி கம்யூனிகேட் பண்ணும், a prayer to you to teach me to communication, எப்படி ஒருத்தர்கிட்ட பேசணும், எப்படி ஒருத்தர்கிட்ட பழகணும் அப்படிங்கறத பத்தி சொல்லியிருந்தாரு. நெக்ஸ்ட் a prayer to make me learn more than that, teacher teach me how I can learn to learn, கற்றதுல இருந்து எப்படி நாம ஒண்ணு கத்துக்கணும் அப்படிங்கறத பத்தி சொன்னாங்க. அடுத்த டைட்டில் வந்து என்ன சொன்னாங்க, learn to learn. நெக்ஸ்ட் என்ன சொல்லிருந்தாங்கன்னா, being naturalist, as I learn to learn for an unusual sources, I pray that you teach me appreciate the interconnecting nature of this, இயற்கையோட சேர்ந்து இருக்கணும், interconnected the nature அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். அதுலதான் வந்து பேர்ட்ஸ் எல்லாம் சிங்ஸ் பண்றது இதெல்லாம் பார்த்தோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் நெக்ஸ்ட் என்ன ப்ரே பண்றாருங்கிறதுக்கு முன்னாடி க்ளோசரி வந்து பாத்துருவோம். ஓகேவா? க்ளோசரியில வந்து என்ன சொன்ன, enslaved மேக் someone a slave. ஓகேவா? ஒருத்தரை வந்து அடிமையா வச்சிருக்க கூடாது. மேக் someone a slave, யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ ஒன்று டாமினேட் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னாரு. கமர்ஷியல்னா மணி மைண்டட், எப்பவுமே பணம் 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 அப்படிங்கிற ஒரு தாட்டோடய இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. சரி, கண்டம்ப்ளேட்னா திங்க் டீப்லி அபவுட் சம்திங், ஏதோ ஒண்ணு வந்து என்ன ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்குவேன். நீயே பாரு, ஒவ்வொரு டைம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒன்னையே அறியாம ஏதோ ஒரு சிந்தனையில் இருப்ப, உங்களை வந்து டே என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் பாரு, அதை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கண்டம்ப்ளேட் அப்படின்னு சொல்ல. பிகோட்டர் அப்படின்னா intolerance towards others with a different opinion. அவங்களால என்ன அதை வந்து இன்டாலரன்ஸ் ஜீரணிச்சிக்கவே முடியாது, அந்த செயலை வந்து தாங்கிக் கொள்ள முடியாதுங்கிறாங்க. அதான் இன்டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் அதர்ஸ் வித் a different opinion, அவங்களோட எண்ணத்தை வந்து ஏத்துக்கவே முடியாதுங்கிற பட்சத்துல இருக்கிறது, அது மாதிரி இருக்கிறதா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிகோட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. illuminated அப்படின்னா லைட் அப். ஓகேவா? இதான் இத இருக்கிற க்ளோசரிஸ். Now we teach the prose. Next என்ன பண்றாரு அப்படின்னா, I pray to you to teach me not just the ability to answer but also he power to question. அவர் என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர் ஏதாவது ஒரு क्वेश्चन கேக்குறாங்கன்னா, அந்த क्वेश्चन அதுக்கு வந்து ஒரு எபிலிட்டி டு ஆன்சர். ஒரு क्वेश्चन கேக்குறேன், டேய் படிச்சிட்டியான்னு கேக்குறேன், அந்த படிச்சிட்டேங்கிற அதுக்கு வர ஆன்சரை விட அந்த क्वेश्चனுக்கு வந்து பவர் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க பாரு. I pray to you teach me not just ability to answer. ஒருத்தன் ஆன்சர் சொல்லிட்டே இருக்கிறான்னா அவனை வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து நீங்க என்ன பண்ண தேவையில்ல, ஒன்னும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. பட் ஆல்சோ த பவர் டு கொஸ்டின். ஒருத்த வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, எதுக்கு இது, என்னத்துக்கு இது மாதிரி பண்ணும் அப்படின்னு என்ன பண்ணுவான், கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பான். அவனை வந்து நம்ம என்ன பண்ணணும், நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கறத இங்க சொல்லியிருக்காங்க. எவரிவன் இஸ் telling me to do as I am told. எப்பனாலும் நீங்களே கவனிச்சிருப்பீங்க, ஏதாவது ஒன்று சொல்லல, அவங்க இதை சொன்னாங்க, இவங்க இதை சொன்னாங்க, அவங்க இதை சொன்னா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு முன்னாடி பிஃபோர் ஐ நோ இட் ஐ ஆம் என்சால்வ்டு, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுமா, அவங்க இது சொன்னாங்கிறத விட பிஃபோர் முன்னாடி நீ வந்து எனக்கு அது தெரியும், அதை பத்தி எனக்கு தெரியுங்கிறது, அதான் பிஃபோர் ஐ நோ இட், எனக்கு அதை பத்தி தெரியும் அப்படின்னு. ஐ ஆம் என்ஸ்லேவ்டுனா என்னது, மேக்கிங் சம் ஒன் ஆஸ் ஏ ஸ்லேவ். நான் இப்போ ஒருத்தர் சொல்லி அதை தெரியுங்கிறத விட எனக்கு ஆல்ரெடி தெரியுங்கிறது வந்து அவன் வந்து தனிச்சு இருக்கிறான் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்த மெயின்டைன். இந்த இடத்த வந்து அடிமைன்னு கிடையாது. ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்கு வரனா, அதை நான் முன்னாடியே லேர்ன் பண்ணிட்டேன், தெரிஞ்சுட்டேன், அதை பத்தின விஷயங்களை கேதர் அதிகமா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதா இந்த இடத்துல. அதான் வந்து என்ன, கொஸ்டினை விட ஆன்சர்,
ஆன்சர் ஒருத்தர் சொல்றாங்கன்னா அதை விட கொஸ்டினுக்கு வந்து வேல்யூ வந்து அதிகம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இட் இஸ் பிகாஸ் we do not asking question. ஏன்னா இது வந்து என்ன, டஸ் நாட் ஆஸ்கிங் கொஸ்டின். அவன் வந்து கொஸ்டின் கேட்கறது, ஆன்சரே தெரியும்னு சொல்லிட்டான். ஒன்லி இஃப் யூ ஆஸ்க் கொஸ்டின், நீ என்ன அவன் என்ன பண்ணுவான், எப்பவுமே அவன் என்ன கொஸ்டின் கேட்டுட்டு தான் இருப்பான். கேன் வி கெட் ஆன்சர், அந்த அதுக்கான ஆன்சரை வந்து என்ன பண்ணிட்டே இருக்கணும், நாம தான் சர்ச் பண்ணணும். ஆஸ் ஏ டீச்சரா வந்து என்ன பண்ணணும்னா ஆன்சர் தான் நம்ம சர்ச் பண்ணணும். கொஸ்டின் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, சர்ச் பண்ணுங்கிறது கிடையாது. இஃப் யூ கெட் த ஆன்சர் வி கேன் explore how to establish the better order to thinking. அப்படி அவங்க கொஸ்டின் கேட்டவனே நம்ம ஆன்சர் சொல்லிட்டே இருக்கணும். அந்த ஆன்சர்ஸ் வந்து அவனுக்கு கொஸ்டின்ஸும் வந்து என்ன ஆகணும், அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. இஃப் யூ ஆஸ்கிங் கொஸ்டின், ஒரு சப்போஸ் அவன் வந்து உனக்கு கொஸ்டின் கேட்கறான் அப்படின்னா we will also learn to be accountable. அக்கௌண்டபிள்னா என்னது, நீங்க வந்து ஒரு சம் ப்ராப்ளம்ஸ் போடுறீங்கன்னு வச்சுக்கோ, அதுக்கான ஆன்சர் இதுதான் தெரிஞ்சுட்டு செய்யக்கூடாது. தெரியாமையே இருக்கும், நீ வந்து சால்வ் பண்ணிட்டே வருவா, இப்படிதான்பா இது நடந்துச்சுங்கிறத வந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி நம்மள ஆன்சர் வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கறத சொல்லிக்கிறாங்க. we will be more willing to accept that when we asking the question. இப்படிலாம் இருந்தமா தான் நம்மள என்ன பண்ணுவாங்க, அவனும் நிறைய கொஸ்டின் வந்து ஸ்டூடெண்ட்ஸும் நம்மள வந்து கொஸ்டின் கேட்கணும்னு நினைப்பான். அதே டைம்ல நாமளும் ஆன்சர் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பாரு, we will be more willing to accept that நம்ம சொல்ற ஆன்சர் வந்து அவன் ஏத்துக்கிட்டா அப்படின்னா when we asking the question, அவன் என்ன பண்ணுவான், we ask the question. அவங்கள என்ன பண்ணுவாங்க, நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டே இருப்பாங்க. we can be questioning too. ஓனர் தான் வந்து கொஸ்டின், ஏதாவது டவுட்னா வந்து டக்குன்னு நம்மள வந்து கொஸ்டின் கேட்பாங்க. in an exchange truth will be emerged. அப்படி சொன்னாதான் உண்மை வந்து என்ன இருக்கும், எமர்ஜா இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதான் வந்து என்னன்னா, I pray to you teach me not just the ability to answer but also the power of question. Question ஓட பவர் வந்து ஒரு கேள்வி கேட்கிற ஆற்றல் வந்து அந்த அவங்க கிட்ட இருக்கணும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட், as I learn to power of humanity. Humanityனா என்னங்க சார், மனிதாபிமானத்தோட இருக்குது. ஓகேவா? humanity teach me about how all the things that substance life on earth come free. ஓகேவா? இவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ஹியூமனிட்டி இருக்கணும், எதை செஞ்சாலும் என்னது ஒரு மனிதாபிமானத்தோட செய்யணும், இயற்கையோட ஒன்றி இருக்கணும். how all things is that substance. இந்த வேர்ல்ட்ல வந்து ஒவ்வொரு திங்ஸும் எப்படி இருக்கு, அந்த திங்ஸ் எல்லாம் என்ன செய்யுது, இதை நான் இதை டீச் பண்ணுன்னு வச்சுக்கோ, அப்ப ஹியூமனிட்டினா என்னங்கிறது நீயே தெரிஞ்சுக்குவ. டீச்சர், ஐ வில் லிவ் இன், ஒரு டீச்சரா இவங்க தான் இப்படி, ஒரு டீச்சர் வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறத வந்து சுப்ராட்டோ வந்து என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். டீச்சர், ஐ வில் லிவ் இன் அன் increasingly commercial world. I will be judged on how much value I can create by buying and selling things. My personal success will be determined by my ability to consume. I will not be able to always questioning the ways of the world, but do tell me how all the things that truly supported life come without payment. The cow does not get paid for his milk she gives us. The earth does not asking for money for his crops we get. The sea does not come to get royalties on the catching of the day. The sun, that air, the river and the clouds does not get paid for the service. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்படி ஆஸ் ஒரு டீச்சரா நீங்க இருக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு மாடு இருக்கு, ஒரு கவு இருக்கு அப்படின்னா அது வந்து நமக்கு பால் கொடுக்குது, ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து மில்க் கொடுக்குது அப்படின்னா அது வந்து தனக்கு ஏதாவது கொடுப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்தோட தான் அது கொடுக்குதா, கிடையாது. நீ அதுக்கு வந்து கிராஸ் கொடுத்தினாலும் சரி கொடுக்கலனாலும் சரி அது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா அந்த டைமுக்கு வந்து பால் கொடுத்துட்டு தான் இருக்கும். அது மாதிரி தான் வந்து ஒரு டீச்சர்ஸும் இருக்கணும். The earth does not asking for money. நம்ம எர்த் வந்து ரொட்டேட் ஆகிக்குது, இந்த பூமி இந்த உலகம் வந்து சுத்திட்டு இருக்குதா, ஓகேவா? அது வந்து காசு கொடுத்தாதான் சுத்துவேன், இல்லைன்னா சுத்த மாட்டேன்னு சொல்லுமா, சொல்லாது. அதே மாதிரிதான் ஆஸ் ஏ டீச்சரா நீ என்ன பண்ணணும், எந்த இம்ப்ளிமெண்ட் மணி மைண்டோட இல்லாம எப்ப எந்த டைம்ல எந்த கொஸ்டின் ஆன்சர் டவுட் கேட்டாலும் ஸ்டூடெண்டோட டவுட்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணும் அப்படிங்கிறாங்க. The sea does not comes to get royalty. நான் வந்து பணக்காரனுக்கு தான் வந்து பீச்சுக்கு போறேன்னு வச்சுக்கோ, பணக்காரனுக்கு மட்டும்தான் அந்த காத்து அடிக்கும்,
ஏழைக்கெல்லாம் வந்து அந்த பீச்ல வந்து காத்து கிடையாது அப்படின்னு ஏதாவது அந்த சீ சொல்லுதா? கிடையவே கிடையாது. நாம யார் இருக்கிறோமோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணோம், அந்த சீ சைடு வந்து ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும். அதே மாதிரிதான் சன், ஏர், ரிவர், கிளவுட்ஸ் இது எல்லாமே வந்து என்னது ஒரு ஒரு நான் தனக்குன்னு ஒரு சுயநிலை இல்லாம ஒரு ஹியூமானிட்டியோட நடந்துக்குது. சுயநிலை இல்லாம அதாவது தன்னுடைய வேலையை நான் இதுதான் செய்யணும், இதுதான் என்னோட ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து தன்னுடைய செயல்களை வந்து கண்டினியூட்டிவா செஞ்சிட்டு இருக்குது. அதே மாதிரிதான் ஆஸ் ஏ டீச்சரா நீங்க என்ன பண்ணணும்னா ஐ வில் live in an increasingly கமர்ஷியல் வேர்ல்டு. நம்ம வேர்ல்ட்ல வந்து இதை தான் எதிர்பார்த்து தான் நம்ம ஒரு செயலை செய்யணும்னு இல்லை, நாமளே நம்ம வேலை நம்மளோட டியூட்டியை நாம தான் செய்யணுங்கிறாங்க. ஐ வில் பி ஜட்ஜ் ஆன் ஹவு மச் வேல்யூ. நம்ம வந்து நம்மளோட ஜாப் வந்து எப்படி செய்யணும் அப்படின்னா வேல்யூபிளா இருக்கணும். ஓகேவா? நம்ம ஒரு பொருளையோ ஒரு எதிர்பார்ப்போட எதையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பையிங் அண்ட் சேலிங் திங்ஸ். இப்போ நம்ம வந்து செய்யறது வந்து ஒரு பொருளை கொடுத்தாதான், ஒரு பொருளை வாங்கிட்டு இந்த பொருளை வந்து விற்கிறோம், இதுக்கு இவ்வளவு கொடுத்தீங்கன்னா நான் இவ்வளவு செய்வோம் அப்படிங்கறதுலாம் கிடையாது நம்மளோட ஜாப்ல அப்படின்னு சொல்றாங்க. மை பர்சனல் சக்சஸ் வில் பி determined by ability to consumed. நம்மளோட சக்சஸே வந்து என்ன இருக்கு, மத்தவங்க கிட்ட எவ்வளோ நாலேஜ் வந்து அதிகரிக்கிறோமோ அதர் பர்சன்ஸ் கிட்ட, அதுதான் வந்து நம்மளோட சக்சஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆல்வேஸ் கொஸ்டினிங் டு வே ஆஃப் த வேர்ல்ட் பட் டு டெல் மீ ஹவ் ஆல் த திங்ஸ் டு ட்ரூலி சப்போர்ட்டட். நம்ம எப்பவுமே என்ன ட்ரூத் உண்மையை மட்டுமே வந்து பேசிட்டு இருக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த ட்ரூத்னால வந்து என்ன ஆயிடணும், அந்த உண்மைகள் வந்து சொசைட்டியில வந்து நல்லா பிரதிபலிக்கணும் அப்படிங்கிறாங்க. கம் வித்தவுட் பேமெண்ட். அது வந்து என்னது, வித்தவுட் பேமெண்டா இருக்கணும். இப்போ வந்து நீ சொசைட்டில வந்து பிரதிபலிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் என்ன, ஏன்னா ஆஸ் ஏ டீச்சர் நீங்க வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் உருவாக்க போறீங்க. இப்போ இந்த ஜெனரேஷன் நல்லா இருக்கிறதும் அடுத்த ஜெனரேஷன் நல்லா இல்லாத போறதுக்கும் ஒரே ஒரு கால் யாரு, ஆஸ் ஏ டீச்சர் நீங்க தான். அப்படின்னா நீங்க நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியில அனுப்புனீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சொசைட்டியே வந்து எப்படி இருக்கும், அடுத்த ஜெனரேஷனே வந்து நல்ல பிரைட்டா ஃபியூச்சர் வந்து நல்ல பிரகாசமா இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுல வந்து ஹியூமனிட்டி, ஒரு மனிதாபிமானத்தோட இருக்கணும் அப்படிங்கிறத டீச் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது வந்து யார் சொல்றா அப்படின்னா அவரோட ஸ்பீச், சுப்ராட்டோ பக்சேயோட ஸ்பீச். I pray to you to teach me the power of silence. Teach me also the raising my voices to protect the truth. நாம எந்த இடத்துல அமைதியா இருக்கணும், ஓகேவா? பவர் ஆஃப் சைலன்ஸ் அண்ட் டீச் மீ as a raise my voices to protect the truth. அதே டைம்ல ரைஸ் ஆகணும் எந்த இடத்த, ட்ரூத் உண்மைக்கோசரம் பாடு பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டைட்டில், in an world be every moment is going to be full of noise. இந்த உலகமே பூரா என்னது, ஒரு நாய்ஸ், ஒரு சத்தம். ஓகேவா? எப்ப பாரு ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கும், அதுக்கான நாய்ஸ்னஸ்ல இருந்து இருந்துட்டே தான் இருக்கும். ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும், அதை சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். டீச் மீ ஏ குவைட். நம்ம என்ன பண்ணணும், எப்படி அமைதியா இருக்குது, குவைட்டா அமைதி கொண்டுட்டு வருது. இப்போ வந்து நம்ம இப்போ இருக்கிற ஜெனரேஷனை வந்து நம்ம ஒரு நாய்ஸாவே வச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஃபியூச்சர்ல எப்படிதான் இருக்கும் அந்த சொசைட்டி வந்து நாய்ஸ்னஸ். எப்படி குவைட்டா வச்சு, குவைட்னா என்னது, அமைதியா இருக்கிறது அப்படின்னு. ஓகே, டீச் மீ டு அப்ரிஷியேட் த சவுண்ட் ஆஃப் சைலண்ட். நீங்க தான் வந்து என்ன பண்ணணும், அந்த வருங்கால ஃபியூச்சருக்கு வந்து அந்த சைலன்ஸை வந்து, அந்த சவுண்ட் ஆஃப் சைலண்ட், அமைதியினால நம்மளால அகிம்சை, நம்ம காந்தியடிகள் செஞ்ச மாதிரி அகிம்சையினால எப்படிலாம் நம்ம வந்து வெல்ல முடியுங்கிறத சொல்லி கொடுக்கணும். ஃபார் இன் சைலன்ஸ் ஐ கேன் கண்டம்ப்ளேட் த பவர் வித்தின். கண்டம்ப்ளேட், திங்க் டீப்லி அபவுட் சம்திங். நம்ம எப்படிலாம் ரொம்ப ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கணும், எப்படி எதுக்கோசரம், சைலண்டா எப்படி கொண்டுட்டு வருது, அமைதியை வந்து எப்படி கொண்டுட்டு வருது அப்படிங்கிறத பத்தி நம்ம திங்க் பண்ணிட்டே இருக்கணும். பவர் வித்தின், அது சைலண்ட், அமைதிக்கும் வந்து என்ன இருக்குது, ஒரு பவர் இருக்கு, சக்தி இருக்கு அப்படிங்கறத வந்து சொல்லணும். டீச் மீ டு மேக் மை பாயிண்ட் வித்தவுட் ஹேவிங் த ரேசிங் மை வாய்ஸ். நீ வந்து அமைதியா இருக்கிறதுலயே வந்து என்ன ஆகும்னா அப்படின்னா, நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா, பிரிட்டிஷர்ஸ் வந்து நம்மளை ரூல் பண்ணப்ப காந்திஜி வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, சைலண்டாவே அமைதியான வழியில் வந்து போராட்டம் நடத்தி அவருக்கு என்ன பண்ணாரு, பிரிட்டிஷர்ஸை வெளியே அனுப்புனாரு. அதே மாதிரிதான் இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, சைலண்டால சாதிக்க முடியாது எதுவும் கிடையாதுங்கிறத வந்து ஃபியூச்சர்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கத்து கொடுங்க அப்படிங்கிறாங்க. அண்ட் டீச் மீ டு ரேசிங் மை வாய்ஸ். டீச் மீ சைலன்ஸ் கேன் பி ஹாட் அனதர் லைஃப். இப்போ நீ அமைதியா இருக்கிறது வந்து தவறான வழிக்கும் போட, ஹர்ட்னா என்னது, ஒருத்தரை வந்து இழிவுபடுத்துற மாதிரி இருக்க கூடாது.
எந்த இடத்த பேசணுமோ அந்த இடத்த கரெக்டா பேசணும், அந்த இடத்த வாய்ஸ் வில் பி ட்ரூத், அந்த உண்மைக்கோசரம் நீ வந்து என்ன பண்ணணும், பாடுபடணும் அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? இதுல வந்து என்னன்னா பவர் ஆஃப் சைலன்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட் த ட்ரூத். ஓகேவா? அத பத்தி சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபைனலா கடைசியா இறுதியா ஒன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐ ப்ரே டு யூ டீச் மீ a develop your world view of thinking. ஹோல் வேர்ல்டு, நம்ம ஹோல் வேர்ல்டையும் வந்து எப்படிலாம் வச்சிருக்கணும் அப்படிங்கறது. யூனிட்டி இஸ் ட்ரூத், ஒற்றுமையே பலம். அப்படின்னா என்னது, கம்யூனிட்டிலாம் எதுவும் பார்க்காம ஒற்றுமையா எல்லாரும் செய்யணும். ஹிந்து, முஸ்லிம்ஸ், கிறிஸ்டின் இந்த மாதிரி எந்த கம்யூனிட்டிஸும் இல்லாம ஒற்றுமையா இருக்கணும், எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணுங்கிறத தான் சொல்லியிருக்காரு. ஓகேவா? நெக்ஸ்ட் that teach me to appreciate that poverty, disease and hungry have no nationality. For the hundreds of years I have lived in a world with narrow domestic walls. In that world patriotism we founded on religious bigotry, rational intolerances and man's remarkably short views of the time. It was bounded by barbed wires and smoking guns. In this future that I want to create, I want you to teach me the power of loving my fellow human beings. Next என்ன சொன்னா, teach. நெக்ஸ்ட் இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்றாருன்னா, டீச் மீ அப்ரிசியேட் த பாவர்ட்டி. இப்போ வந்து நம்ம ஒரு சமூகம் வந்து முன்னேறிடுச்சு அப்படின்னு சொல்லணும்னா என்ன இருக்குன்னா, பாவர்ட்டி இருக்கக்கூடாது. பாவர்ட்டினா என்னது, வறுமை இருக்கக்கூடாது, டிசீஸ் இருக்க நோய் இருக்கக்கூடாது, அண்ட் ஹங்கிரி பசிங்கிறது இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாதான் வந்து அந்த சமூகம் வந்து நல்லா வெல் டெவலப்டு சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர், 100 வருஷத்துக்கு, ஃபார் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ், பல்லாயிரம் வருஷங்கள் ஆனாலும் ஐ ஹாவ் லிவ் இன் எ வேர்ல்ட் வித் எ நேரோ டொமஸ்டிக் வேல்ஸ். எதோட தான் இருக்கணும், டொமஸ்டிக்னா இயற்கையோட ஒன்றிதான் இருக்கணும். ஓகேவா? மரம், செடி, கொடி இதுங்கெல்லாம் வந்து என்னது, தன்னை வந்து பாதுகாக்கக்கூடியது. இந்த வேர்ல்டு பேட்ரியாட்சம், பேட்ரியாட்சம் என்னது, ஒற்றுமையா எல்லாம் ஒரே சமூகம், யூனிட்டி இஸ் சென்ஸ், ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கறத. we founded the religious bigotry. bigotry என்ன, intolerance towards the others with the different opinion. எல்லாம் மத்தவங்களோட ஒப்பீனியன்ஸ்க்கு வந்து இப்போ நான் ஒன்னு நினைக்கிறேன் அப்படின்னா அது உன்னோட விருப்பம், அவங்களோட சாய்ஸ், அதுக்கு தகுந்த அது மத்தவங்களை வந்து பாதிக்காம பாத்துக்கணும். ஓகேவா? அததான் இங்க சொல்லியிருக்காங்க. rational intolerance and man remarkably short uses of that time. அது வந்து கொஞ்ச காலத்துல இருக்காம ஷார்ட் remarkably short uses of the time, அந்த ஷார்ட் டைம்ல வந்து இருக்கணும் அப்படிங்கறாங்க. It was bounded by the barbed wires and smoking guns. In the future that I wanted to create, I want you to teach me the power of loving my fellow human beings. ஒரு இவங்க இங்க லாஸ்ட் என்ன சொல்லிக்கிறாங்க, I want to teach me a power of love. பாசத்துக்கு வந்து, அன்புக்கு வந்து எவ்வளவு வலிமை இருக்கு, my fellow human beings. என்ன வந்து ஒருத்தர் வந்து நம்மகிட்ட எப்பவுமே ஹங்கிரியாவே கோபமாவே பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்க, ஆங்கிரியா பேசிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, அந்த டைம்ல நீ என்ன பண்ணுவ, அவங்கள வந்து வெறுத்துருவ. அதே வந்து லவ்விங்கா பேசிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்க, என்ன பண்ணுவ, அவங்க கிட்ட அடுத்து நெக்ஸ்ட் ஏதாவது பேசலாமா, அவங்க கிட்ட ஏதாவது தெரிஞ்சுக்கலாமான்னு தோணல. அதே மாதிரிதான் ஆஸ் ஏ டீச்சர்ஸா நீங்க வெளில போறீங்க, நீங்க என்ன பண்ணும், எப்பவுமே எந்த குழந்தைங்க கிட்டையும் வந்து ஹேங்கிரியாவோ இல்ல கம்யூனிட்டி வைஸ்லயோ இல்ல ரிலீஜியன்ஸ் வைஸ்லயோ என்ன பண்ணக்கூடாது, அவங்களை வந்து பிரிச்சு பார்க்க கூடாது. எல்லாத்தையும் வந்து ஃபெலோ பீயிங்ஸ் ஒரு லவ்விங்கோட பாசத்தோட வந்து தன்னை வந்து சுத்தி இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து பார்க்கணுங்கிறத சொல்லுங்க. டீச் மீ அப்ரிசியேட்டிவ் டைவர்சிட்டி அண்ட் டயலாக்ஸ். ஓகேவா? அது மட்டும் இல்லாம அவங்களை அப்ரிசியேட், அவங்களை வந்து ஊக்குவிக்கிற வகையத்துலதான் உங்களோட பேச்சுக்கள் இருக்கணும். டைலாக்ஸ்னா என்னது, அவங்க கிட்ட வந்து பேசுறாங்க அப்படின்னா அவங்களை வந்து ஊக்குவிக்கிற வகையில தான் இருக்கணும். ஊக்குவிக்கிறதுனா என்னது, இன்னும் பரவாயில்ல அப்படின்னு தட்டி கொடுக்கணும். அவங்கள இல்ல உன்னால முடியாது போ அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணக்கூடாது, டாமினேட் பண்ணக்கூடாது. அவங்களை வந்து நல்லா தட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கணும். டீச் மீ டாலரன்ஸ் அண்ட் டீச் மீ remove the world
ஃபாரின் ஆர் ஃபாரினர்ஸ் ஃபார் மை வெக்காபுலரி. அவர் என்ன சொல்றாரு, என்னோட வெக்காபுலரினா என்னோட நாலேஜ், வெக்காபுலரினா என்னது, என்னுடைய நாலேஜ்ல இருந்து எதை நான் எடுக்கிறேன், ஃபாரினர்ஸ், இவன் வந்து வெளிநாட்டவன், இவன் வெளியூர் சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. எல்லாருமே என்னது, நம்ம எல்லாரும் ஒற்றுமையானவங்க. நீ வந்து அமெரிக்காக்காரன், நீ பிரிட்டிஷ்காரன், நீ சைனாக்காரன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, நம்மள பிரிக்க கூடாது. எல்லாருமே ஒரே ஒரே ஒரு ஹியூமனுங்கிற ஒரு தாட்ஸோட இருக்கணுங்கிறாரு. திஸ் இஸ் மை வேர்ல்ட் டீச். நீங்க வந்து என்ன பண்ணணும், இது நம்மளோட உலகம், நம்ம வாழ வந்த உலகம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். இன் திஸ் வேர்ல்ட் ஐ டு நாட் வாண்டட் டு பி a foreigners to anyone and I do not wanted to treat anyone like a foreigners. இந்த உலகங்கிறது வந்து ஒரே நிதால ஆனது. அது வந்து ஒருத்தர் நான் எனக்கு இது உனக்கு அது அப்படின்னு சொல்லி ஃபாரினர்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்காது. எல்லாம் I do not wanted to treat anyone like a foreigners. யாரையுமே தனிச்சு வந்து பிரிச்சு ஃபாரினர்ஸ், நீ வெளிநாட்டவன், வெளி அந்நியன் அப்படின்னு சொல்லி ஒதுக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஓகேவா? With these thoughts allowed me to conclude my conversation address. இப்போ என்ன சொல்றாரு, இந்த எண்ணத்தோட வந்து என்ன பண்றேன், இந்த டயலாக்ஸ் வந்து நான் வந்து முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மே திங்ஸ் day remains with you forever and may you packed and illuminated with the power of thousands of suns. Thank you and good luck. இப்போ அங்க thousands of students வந்து படிச்சிட்டு இருக்காங்க. அந்த லாஸ்ட் ஸ்பீச்ல வந்து என்ன சொல்றாருன்னா, இங்க வந்து நான் உங்ககிட்ட இங்க இருக்கிற thousands of சன்ஸ்னா இப்போ வந்து யார் சொல்றாரு, அங்க இருக்கிற அந்த டீச்சிங் முடிச்சிட்டு இருக்காங்க அந்த டீச்சர்ஸ், பிஎட் படிச்சிட்டு இருக்காங்களா அந்த ஸ்டாஃப்ஸ் கிட்டயும் அந்த டீச்சர்ஸ் கிட்டயும் சொல்றாங்க, இங்க இருக்கிற 1000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னது 1000 சன் மாதிரி, சூரியன் மாதிரி. ஒரு சன் ரைஸ் ஆகி செட் ஆகுதுன்னா அப்போ வந்து ரைஸ் ஆகிறதுல இருந்து எவ்வளவு நன்மைகள் நமக்கு தருதோ அதே மாதிரி ஆஸ் ஏ டீச்சர்ஸா நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா நல்ல விஷயங்களை வந்து இந்த எர்த்துக்கு வந்து இந்த வேர்ல்டுக்கு வந்து செய்யணும் அப்படிங்கிறத சொல்லி முடிச்சிருக்காரு. ஓகேவா சார்? இதுல இருந்து நீங்க என்னங்க சார், நமக்கு எதுக்குங்க சார் இந்த 7th இந்த இவரோட ஸ்பீச் எதுக்குங்க சார் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா, ஆஸ் ஏ ஸ்டூடெண்ட்ஸும் சரி டீச்சர்ஸும் சரி இதை வந்து தெரிஞ்சுக்கணும். சொசைட்டில எப்படி இருக்கணும், டீச்சர்ஸ் கிட்டலாம் எப்படிலாம் பிஹேவ் பண்ணணும், நீங்க அட் த சேம் டைம் என்ன பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் எப்படி இருக்கணும், ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி இந்த லெசன்ல வந்து இவரோட ஸ்பீச்ல சொல்லியிருக்காரு. எல்லாமே பொதுவானது அப்படிங்கறத வச்சு சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஐ ஃபினிஷ் திஸ் லெசன். நெக்ஸ்ட் ஹோம் ஒர்க் புக்ல பேஜ் நம்பர் வந்து 144 3rd டிவிஷன் கொஸ்டின் ஆன்சர் இருக்குது, நல்லா படிச்சுக்கோ. ஓகேவா? தேங்க்யூ.